யோ, அவன் ஆள் எப்படி இருப்பான் தெரியல சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் சார். ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? நேத்துல இருந்து ஆளையே காணோம். இல்லம்மா, வேலை விஷயமா பக்கத்தூர் வந்திருக்கேன். நாளைக்கு வந்துருவேன். ரியா உங்களை தேடிக்கிட்டே இருக்கா. அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவகிட்ட என்ன சொல்ல? எதையாவது சொல்லி சமாளிச்சிருமா. நாளைக்கு வந்துடுறதா சொல்லிடு. என்னங்க நீங்க? சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ சார். யோ, அந்த விக்டிம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிச்சிருவோம் சார். இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். சொல்லுமா. என் அப்பாவுக்கு உங்களை நல்லா தெரியும். நான் சொல்றத நீங்க என் அப்பா கிட்ட சொல்லிடக்கூடாது. பயமா இருக்கு. இங்க பாருமா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல போற பாவம் எனக்கும் உனக்கும் அப்புறம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உன் பாவங்களை கேட்க மட்டும்தான் செய்வேன். ஆனால் அதை மன்னிக்கிறது கடவுள் மட்டும்தான். இது ஒரு கன்ஃபெஷனல் சீல்மா. பாவ சங்கீதத்தில் மக்கள் என்கிட்ட சொல்கிற பாவத்தை எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரிதான், அதை நான் வெளியே யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். அதனால் தயங்காமல் நீ உன்னோட பாவங்களை என்கிட்ட சொல்லலாம். சரி ஃபாதர். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடு இருப்பதாக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். என்னாச்சு? ஃபாதர், சொல்லுங்க. கடவுள் என்னோட பாவங்களை மன்னிப்பாரா ஃபாதர்? நிச்சயமா மன்னிப்பார். தயங்காம உங்களுடைய பாவங்களை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிப்பாரா ஃபாதர்? நீங்க மனம் வருந்தி உங்களுடைய பாவங்களை நீங்க கடவுள்கிட்ட சொன்னாலே போதும். கடவுள் என்ன பாவமா இருந்தாலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். நான் ஒரு கொலைகார பாவி ஃபாதர். மீனை பிடிக்க போய் அந்த வலைக்குள்ள வலையை வீசினவனே இந்த கதையாகி போச்சு ஃபாதர். தெரியாம நான் செஞ்ச அந்த கொலையினால என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் என் குடும்பமும் நாசமா போகும்.
பயமா இருக்கு ஃபாதர். போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணலையா? இல்ல ஃபாதர், தலைமறைவா தான் வாழ்ந்துட்டு ஃபாதர். நீங்க சரண்டர் ஆனீங்கன்னா உங்களோட தண்டனையாவது குறையும் இல்லையா? தண்டனை பத்தி நான் கவலைப்படல ஃபாதர். நான் ஜெயில போயிட்டா என் குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும் ஃபாதர். அதான் பயமா இருக்கு. சார் அதான் ஓடுறேன் சார். முடியாது சார், விரட்டி போனோம் சார், தப்பிச்சு போயிட்டோம் சார். கொலைக்கார பைய விடியறதுக்குள்ள என் கையில சிக்காமலா போயிட போறான். ஏயா இவன் அந்த சர்ச்சில் தானே வந்தா? ஆமா சார். வாய அங்க போய் விசாரிப்போம். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங் ஃபாதர். அந்த கொலைகாரன் எதுக்கு உங்களை வந்து பார்த்துட்டு போறான்? கொலைகாரனா? அவன் என்கிட்ட பாவ சங்கீதனத்துக்குள்ள வந்துட்டு போறான். பாவ சங்கீர்த்தனமா? அப்படின்னு என்னையா? சார், பாவ சங்கீர்த்தனம்னா அவங்களுடைய பாவங்களை ஃபாதர்கிட்ட சொல்லி பாவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறதா சார் பாவ சங்கீர்த்தனம். அப்போ ஃபாதருக்கு அவன் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கான்னு தெரியும், அப்படித்தானே ஃபாதர்? சார், பாவ சங்கீர்த்தனத்துல மக்கள் சொல்ற எதையுமே அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க சார். சொல்ல மாட்டாங்களா? ஃபாதர், அவன் ஒரு கொலைக்காரன், ஊர்ல ஏகப்பட்ட திருட்டு பண்ணியிருக்கான். அதனால ஃபாதர், அவன் உங்ககிட்ட என்னென்ன சொன்னானோ அது அப்படியே என்கிட்ட சொல்றீங்க. இல்ல சார், நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். ஃபாதர், அவன் ஒரு கிரிமினல், அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் 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 இரியா இங்க பாருங்க ஃபாதர், நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வரீங்க. வாயா. தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 2023-2024 ஆண்டுக்கான வரவு செலவை ₹1 அளவீட்டில் வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. அப்பா இங்க பாருங்க. இது எதுல பிரைஸ் வாங்குறீங்க நீங்க? பேச்சு போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ். வாவ் சூப்பர். வாங்க வாங்க உட்காருங்க. ஏய் கிரேசி, பாத்தியா என் புள்ள பேச்சு போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ். வாவ் சூப்பர். சித்தப்பாவை கால் பண்ணீங்களா? கால் பண்ணி பேசுங்களா நீங்க? நேத்து அவ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, லைனே கிடைக்கல. ஓ, அது சித்தப்பா வேற ஒண்ணும் இல்ல, அப்பயே சொன்னாப்ல, அவர் வேலை பார்க்குற இடத்துல வந்து போன் டவரே கிடைக்காதான். ஓகேவா? டவுனுக்கு போனாதான் போன் டவரே கிடைக்குமா. இன்னொரு நாளைக்கு கூட போன் பண்ணி பேசிக்கலாம். பாத்தியா, சரி. என் புள்ள ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. சிஸ்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. என்னங்க, உங்க தம்பிக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? நைட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், லைன் கிடைக்கல. அந்த கொலைகார பாவி உங்ககிட்ட என்ன சொன்னானோ அதை அப்படியே சொல்லிருங்க ஃபாதர். அவர் ஒரு மோசமான ஆபீசர் சார். ஃபாதரோட பேரு? ஐ எம் ஃபாதர் டேவிட். ஃபாதர் டேவிட். அப்போ ஃபாதருக்கு ஃபேமிலி? சார், அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க சார். ஓ, அப்ப அந்த பொண்ணா? அதான் ஏன் நேத்தைக்கு அந்த கொலைகார பேல பிடிக்க போனப்போ ஒரு பொண்ணு சர்ச்சில் இருந்து வெளியே வந்துச்சு. சார், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க சார். அது என்கிட்ட பாவ சங்கீதத்துக்கு வந்த பொண்ணு. ஓ, சரி 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 சரி. சொல்லுங்க ஃபாதர், நேத்தைக்கு அந்த கொலைகாரன் எத்தனை மணிக்கு உங்க கோயிலுக்கு வந்தான்? 7 மணில இருந்து 7:15 இருக்கும். ஓ, அவன் பேர் என்ன? நான் கேட்கவும் இல்லை, அவன் சொல்லவும் இல்லை. அவன் வேற என்ன சொன்னான்? சார், இட்ஸ் a confessional scene. நாங்க இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன ஃபாதர்னு பார்த்துட்டு ஓவர திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீரு. கொலைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன தண்டனை தெரியுமா உமக்கு? தூக்கி உள்ள வச்சு நொங்க எடுத்துட்டு வேணாம்.
அவன் நேத்தைக்கே என் கையில சிக்கிட்டான். ஒரு வார்த்தை அந்த ராஸ்கல் வாய் திறக்க மாட்டேங்கிறான். சரி, எனக்கு அவனை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. போய் பாரு. ஆனா நீர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ஒண்ணு நீர் வா திறக்கணும், இல்லைன்னா அவன் வா திறக்கணும். இல்ல நான் திறக்க வைப்பேன். என்னாச்சு? இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த நிலைமை உங்களுக்கு தேவையானா நீங்க பேசாம அப்ரூவர் ஆயிருக்கலாம்ல. எப்படி ஃபாதர் அப்ரூவர் ஆக முடியும்? இந்த மூஞ்சோட நீங்க எப்படி உங்க குழந்தையும் மனைவியும் போய் பார்க்க போவீங்க? பேசாம நீங்க அப்ரூவர் ஆயிருந்தா உங்க தண்டனையாவது குறைஞ்சிருக்குமே. இதுக்கு மேல இன்னும் உங்களை டார்ச்சர் படுத்துவாங்கண்ணே. அண்ணே, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க உங்க தப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க தண்டனையாவது குறையலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணே, தம்பி தம்பி அண்ணா என்னண்ணே அழுறீங்க? நம்ம அம்முக்கு என்ன ஆச்சுண்ணே? அம்மு நம்மளை விட்டுட்டு போயிட்டா. என்னண்ணே சொல்றீங்க? யாருங்க அம்மா? நம்ம அம்மா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு உனக்கு கால் பண்ணப்பா. உனக்கு காலே போல. இப்பதான் டாக்டர் வந்து சொன்னாரு அம்மா செத்து போயிட்டா. தப்பிச்சு போன கொலகார பையல ஊர் பக்கத்துல பிடிச்சிருக்காங்களா. அவன் பேர் ஏதோ சபரி முத்தாப்பா. அந்த பாதிரியாரு ஏதோ இது சம்பந்தமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாப்பா. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஏயா இப்படி பண்ண? அந்த பொண்ணு, அந்த பச்சை மண்ணு உனக்கு என்னையா பண்ணுச்சு? என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த பிள்ளைய போய்
மன்னிச்சுங்க ஃபாதர். ஒன்றும் பண்ணல ஃபாதர். ஏயா அந்த வீட்டுக்குள்ள போயிற? ஏன் அந்த பொண்ணை போய் ஏயா இப்படி பண்ண? மன்னிச்சிருங்க ஃபாதர். போயா. எனக்கு வழி தெரியலப்பா. சின்ன குடும்பம் ஃபாதர், ரொம்ப சின்ன குடும்பம். ரொம்ப வருஷத்துக்கு பிறந்தா சாமி ஒரு குழந்தைய கிடைச்சது எனக்கு. கண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன், கண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளா பா தலையில வலிக்குதுப்பா வலிக்குதுப்பான்னு சொல்லுவா. ஊர்ல சின்ன ஆஸ்பத்திரி தான் கொண்டு காட்டினேன் ஃபாதர். யாருமே சரியா சொல்லல. போன மாசம் பள்ளிக்கூடத்துக்கு போய் மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னாங்க. டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போனா மூளையில கட்டின்னு சொல்றாங்க ஃபாதர். 10 லட்சம் 12 லட்சம் செலவு சொல்றாங்க ஃபாதர். என் பொண்ணை காப்பாத்த அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சாலை போக முடியும்? வேற வழி இல்லாம திருடியாவது என் பொண்ணை காப்பாத்தும் அந்த வீட்டுல இறங்கின சாமி. நான் தெரிஞ்சே கொலை பண்ணல சாமி. அப்புறமா தான் சாமி தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. அதான் உங்ககிட்டே வந்து பாவ மன்னிப்பு கேட்டேன் சாமி. நீ இப்ப என்கிட்ட என்ன சொன்னியோ அது எல்லாத்தையும் அப்படியே போலீஸ் கிட்ட போய் சொல்லிரு. நான் ஒரு கொலைகாரன் தெரிஞ்ச என் பொண்டாட்டி பிள்ளை செத்துவாங்க ஃபாதர். வேண்டாம் ஃபாதர், மன்னிச்சிருங்க ஃபாதர். இவன் நீ சொல்ல போறியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? சொல்லாதீங்க ஃபாதர். ஃபாதர் வேண்டாம் ஃபாதர். ஃபாதர் வேண்டாம் ஃபாதர். ஃபாதர், நீங்க அந்த கொலைகாரங்க கூட உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசுனதை பார்த்தா எனக்கு என்னமோ அவன் அப்புறம் ஒரு ஆயிடுவான்னு தோணுது. சொல்லுங்க ஃபாதர். ஃபாதர் ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர். என் உயிரே போனாலும் நான் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். யோ, நீயும் மாத்த இருக்க மாட்டேன், அவனும் மாத்த இருக்க மாட்டான். மேல இருந்து போன போட்டு குத்துறான். வாய் திறந்து தொலை. யோ, என்னாச்சுன்னு பாரியா? என்னடா நடிச்சிட்டு இருக்கோம் மனச? வாங்க சார். என்னையா சார், பேச்சு மூச்சு எதுவும் இல்ல சார். ஆம்புலன்ஸ் போன போடியா?